பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கவும். இந்த அருமையான இந்த ஆன்லைன் பிரேயர்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம கிருபை கொடுத்திருக்காரு. அவர் வசனம் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களா நம்ம எல்லா பிரதர்ஸையும் சொல்ற பேசுற ஒரு பைபிள் ஸ்டடி விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரை குறித்து, இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இந்த வார குறித்து நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு கடவுள் கடைசி காலங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டு சபையில நிறைய விஷயங்களை கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பட் நம்ம நிறைய அதை பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையா ஒரு கலக்கம், பயம்லாம் வரதான் செய்யுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறோம். அதே இடத்துல பிரதர்ஸ் நமக்கு அதை குறித்து பயப்பட வேணாம்னு சொல்லி நிறைய வசனங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல நானும் இதே மாதிரிதான் கொஞ்சம் பயந்து, ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு. அதோட என்னன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கீங்க, எங்க ஊருக்கு போறீங்க, பிளான் பண்ணிட்டீங்களா, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயோ எங்கேயோ நம்பிக்கை வந்திருக்கோம், தெரிஞ்சு எங்க போறோம்னு தெரியல அப்படின்ற கலக்கம், ஒரு பயத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது தான் நம்ம பர்சன் சிஸ்டர்ஸ். அதை கத்த நிறைய வசனங்கள் கொடுத்து நம்ம காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஒரு நேரங்கள்ல நமக்கு கத்தர் மேல் நமக்கு விசுவாசம் நமக்கு இந்த டைம்ல ரொம்ப டெஸ்ட் பண்ணப்படும். ஏன்னா அது நம்ம இவ்வளவு வாயிலே சொல்லிடலாம், என்னைய பார்த்துக்குவாரு, எனக்கு அவரு எனக்கு எல்லாம் செய்வாரு, எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்ப நெருங்கி நிறைய விஷயங்கள் பைபிளோட ரொம்ப ஒத்து போய் ரொம்ப சீக்கிரமா நடந்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம சபையில இன்னைக்கு இந்த வாரம் பற்றி அப்டேட்ஸுக்கு அவ்வளவு பேருக்கு தெரியும், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்போம். ஆனா ரொம்ப க்ளோஸா வரும்போது இது நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சுத்தி நடக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பயம், ஏக்கம் இருக்கும்போது இது வர்றது ஒரு ஒரு நேச்சுரலான விஷயம். ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருக்க அவர் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு கொண்டு அவரோட பிள்ளைகளா இயேசு கிறிஸ்து டாக்டர்ஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் நம்ம விசுவாசிக்கு நம்ம இந்த சபை என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை குறித்து பயப்படாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேச போறாரு. ஏன்னா இது நடந்துதான் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தேர்ட் வேர்ல்டு வார் வந்துதான் ஆகும், நிறைய பிரச்சனைகள் நடக்கும் ஆண்டவர் வரைக்கும் முன்பாக அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு நிறைய வசனங்கள் மூலமா தெரிஞ்சிருக்கோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை தான் இங்க பற்றி நம்ம பேசுறோம். அவங்க யார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ வந்தார் நமக்காக, நம்ம பாவத்துக்காக மறிச்சு ஆவியானவரா இன்னைக்கு நம்மோட இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நாமம் இயேசு கிறிஸ்துவன்னு விசுவாசிச்சு அவரை அந்த ஒன் பேப்டிசம் பிலீவ் பண்ணி இன்னைக்கு அவரோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள், காக்கப்படுவார்கள், அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் இந்த நேரத்துல அப்படின்றத நல்லா உறுதியா இந்த வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். அப்ப இப்ப இதுதான் இந்த தீமை. மொத்தமாக ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இன்னைக்கு ஒரு வசனங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்பாக கொஞ்சம் பழைய ஏற்பாடுல கொஞ்சம் போனோம் அப்படின்னா, எப்பவுமே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம், அவங்கள சுத்தி இருக்க மக்கள் அவங்க ஒடுக்குறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க அப்படின்னும் போது அவங்க செய்யற ஒரு விஷயம் என்னன்னா, கதறி கதறி அவங்க தப்பு பண்ணதை உணர்ந்து, எப்படி தேவ ஜனம் தவறு பண்ணி தவறு உணர்ந்து கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் அவங்களுக்காக இறங்கி ஒரு விடுவிக்கிறதுக்கு ஒருத்தரை கூட்டு யாரையாவது உள்ள கொண்டு அவங்க பாதுகாத்து அவங்க கொண்டு போறாரு அப்படின்றத பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விடுவிச்சு ஒரு ரட்சகரை கொண்டு வராரு ஆண்டவர். என்ன பண்றாரு, ரட்சகரை கொண்டு காத்து கொண்டு விட்டே வராரு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த ரட்சகர் யாரு அப்படின்னா நமக்கு இயேசப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய ரட்சகர் வேற ஒரு மனுஷன் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து தெரியும். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த 1-2 விஷயத்த பார்க்கலாம். அப்புறம் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள உள்ள வரலாம். இப்ப நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3:9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஆமென். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது என்ன பண்றாங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கோனேசனுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ரட்சகனை அவர்களுக்கு எழுப்பினார்கள். அப்ப அவங்க போராடி கஷ்டப்பட்டு அழுது ஆண்டவர்கிட்ட புலம்பி ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒரு ரட்சகனை உருவாக ஒத்தையனேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க ஒரு ரட்சகனை உருவாக்கி அந்த காப்பாத்துறாரு. அப்ப தன்னுடைய ஜனத்தை என்னைக்கும் அவர் அழுகையினாலேயோ
கஷ்டத்தினாலேயோ, போராட்டத்தினாலேயோ, பசியினாலேயோ, பட்டினினாலேயோ, பாதையினாலோ அவர் கஷ்டப்படுத்த போறது கிடையாது. அவர் காப்பாற்றுகிறார். மனம் திரும்பிட்டோம் அப்படி அவர் விசுவாசிகளை மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா காத்துக்கொள்வார். நான் திருப்பி சொல்றேன், இந்த வசனம் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கவங்க மட்டும்தான் இந்த காரியங்கள் நடக்க போகுது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள்னா இது நமக்காக ஆண்டவர் பேசுகிற ஒரு விஷயம். இந்த காலத்தை குறித்து நடந்து கொண்டிருக்கிற போரை குறித்தோ, இல்ல வரப்போற அந்த போரை குறித்து, போருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பஞ்சமா இருக்கலாம். ஏன்னா இப்பவே நிறைய நம்ம பாக்குறோம், ஈரான்ல இருந்து வர பெட்ரோல் மட்டும் இல்ல, அந்த கேஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு அது அலுமினியம் பிரச்சனையா இருக்கு நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா உலகத்துல கிட்டத்தட்ட 20-40% ஆஃப் உரம், உலகத்துக்கு அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு தேவையான உரம் அவன் நாட்டுல இருந்து தான் வருதான். இப்ப அந்த உரமும் நிக்குது. உரம் நிக்க நிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ற இங்க விளைச்சல் 100 மடங்கு பண்ற விளைச்சல் 40% 50% கம்மியாயிரும். அப்ப அந்த விளைச்சல் நீங்க இவ்வளவு டன் தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எடுக்கிற நம்ம ஊர்ல அந்த போதுமான உரம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு போதுமான தக்காளியோ, வெங்காயமோ, உருளைக்கிழங்கோ கிடைக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட விலை ஏறும். அப்ப எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை வாங்கணும்ன்ற மாதிரி பணம் உள்ளவங்க வாங்குவாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதுவும் ஒரு பஞ்சம் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்ப என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு டைரக்டா ஒரு யுத்தம் நடந்தாலும் இன்டைரக்டா ஏகப்பட்ட விஷயங்கள் அடிவாங்குது. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்ல அடியாயிருக்கு. 12 லட்சம் கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருந்த அத்தனை பேரும் ஏகப்பட்ட பேர் பணத்தை உருவிட்டாங்க நடக்கிற பிரச்சனையினால. அவங்கவுங்க தன் பணத்தை காத்துக்கணும்னு பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிட்டு கொண்டிருக்கு. சோ இது மாதிரி விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நமக்கு அழகா கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கும் அவர் எல்லாம் பாதுகாப்பா செய்றார் அப்படின்றத பார்க்கிறோம். இது மட்டும் கிடையாது. பழைய ஏற்பாடுல கவனிச்சோம்னா ஒத்தேலா இருக்கட்டும், யெகூதா இருக்கட்டும், தெபோரா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், சிம்சோனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்களா, எழுப்பப்பட்டாங்க ரட்சகர்களா அப்படின்னு பாக்குறோம் அந்த இடத்துல. சரி, பொதுவாகவே ஒரு பேட்டர்ன் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை பழைய ஏற்பாடுல கவனிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவர் சத்தியத்தை கேட்காதபடிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பாவம் பண்றாங்க. அப்ப இந்த பாவத்தினால அவங்க பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட எதிரிகள் அவங்கள அட்டாக் பண்றாங்கன்னு பாக்குறோம். அப்புறம் எதிரிகள் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் கதறி அழுகுறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, ரட்சிங்கன்னு சொல்லும் போது அங்க ஒருத்தரை உருவாக்குறாரு ஆண்டவர். அந்த மாதிரி யார் யாரை உருவாக்குறாருன்னா, சிம்சோனையோ, கிதியோனோ, தெபோராலையோ, யெகூதியோ, ஓசியனோ, இந்த மாதிரி பல பேரை ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வாசிக்கிறோம். முக்கியமாக ஜட்ஜஸ் வாசித்தோம், அதாவது நியாயாதிபதியை வாசித்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்ப உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார் கடவுள். வெற்றியை கொடுத்து அவங்களுக்குன்னு சமாதானம் உள்ள ஒரு இடத்தை கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். இதுதான் ஆண்டவர் பண்ற ஒரு பேட்டர்னா இருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம விசுவாசிகளா, கர்த்தரோட பிள்ளைகளா, டிசைபிள்ஸ் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போர்க்காலத்திலையும் கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். முதல்ல கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வெற்றி தரவரா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்ப சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஆமென். அப்ப சிலர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு நாங்க எங்ககிட்ட அது இருக்கு, எங்ககிட்ட பங்கர் இருக்கு, எங்ககிட்ட அது இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, நாங்க அங்க போயிடுவோம், இங்க போயிடுவோம். சில பேர் அதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. எப்படி குதிரை குறித்தும், சிலர் தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்தும் மேன்மை பாராட்டுற மாதிரி, ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுற மாதிரி ஒருத்தவங்க மேன்மை பாடலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா, எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம்னு சொன்னது போல, இன்னைக்கு கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கொடுக்கப்பட ஒரு மெசேஜா இருக்கு. ஆண்டவர் பேசுறாரு. இது எல்லாரும் நம்ம இயேசுவும் ஒரு கடவுள் தான், எல்லா கடவுளும் வரும் அப்படின்னு சொல்ற மக்களுக்கு கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தையும் பாதுகாப்பும் கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட வெற்றி கர்த்தர் நமக்காக கொடுக்குறாரு. இது மனுஷனோட பலத்தினால் வர்றது அல்ல அப்படின்னு ஆண்டவர் காமிக்கிறார். சரி, அப்ப இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக், கர்த்தர் தர ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஷன் ப்ரொடெக்ஷன், கோசேன் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அதுல கோசேன் ப்ரொடெக்ஷன், கோஷன் பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோசேன் அப்படின்ற ஒரு இடம் அப்படின்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருக்க எகிப்துல இருக்கு.
அப்ப நார்த் சைட்ல இருக்க ஹெப்ல எப்படி இருந்துச்சுன்னா, யோசேப்பு காலத்திலயும் சரி, மோசே காலத்திலயும் இஸ்ரவேல் மக்கள் அங்க கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எப்ப அப்படின்னும் போது அந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் பொழுது ஆண்டவர் அங்க இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் யோசேப் காலத்திலயும் மோசே காலத்திலயும் அங்க வச்சிருந்தாரு. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த இடத்துல? அவங்க தேவைகள் சந்திக்கப்படுது. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்குறாரு. தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க. ஆனா அதே பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவங்க அடியும் வாங்குறாங்க அப்படின்றது வசனத்துல போட்டிருக்கு. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்படி கர்த்தர் இந்த கடைசி காலத்துல பாதுகாப்பு கொடுக்குறான்றத வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த கோசேன்ற அந்த ஊர் எப்படின்னா, நான் எப்ப சொன்ன மாதிரி நம்ம எகிப்துக்கு நார்த் சைட்ல இருக்கிற ஒரு மேல் பக்கத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து நைல் நதி பக்கத்துலயே ஓடுது இந்த இடத்துல. நல்ல செழிப்பா இருக்கிற ஒரு ஊர், பச்சை பசுன்னு ஆடுகள் மேய்றதுக்கும் மாடுகள் மேய்றதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷம் இஸ்ரேல் மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்க கொண்டு போய் வைக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த வித வாதையும் வராது. அதாவது முக்கியமா ஆண்டவரோட கோபாக்கினை அங்க வராதபடிக்கு தங்களோட ஜனத்தை அவர் பாதுகாத்துக்கிட்டார் அப்படின்றது பார்க்கலாம். அப்ப இங்க கோஷன் அப்படின்றத எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அருமையாக தன்னுடைய ஜனம் தனக்கு பிரியமாக தன்னுடைய சங்கதி தன் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு கோஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறார். இது கோசேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல போட்டிருக்கு. நம்ம அது என்னன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். ஆமேன். பாவம் மன்னன் வந்து அழகா வந்து எகிப்துல இருக்கும் பொழுது இந்த யோசேப்புக்கு வந்து தான் தகப்பன் தன் சகோதரர்களா இருக்கிறத பத்தி கேள்விப்பட்டு, அப்ப நான் ஒண்ணு பண்றேன்ப்பா, நீ ஒண்ணு பண்ணு, உன் குடும்பத்தை கூட்டு போய் இங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அழகா எப்படி வந்து இஸ்ரவேலுக்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் எப்படி வந்து இந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த கோசேன் நாட்டுல போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு பசுமையா இருக்க ஒரு இடமா இருக்குன்றத ஆண்டவர் பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல வச்சு எப்படி நம்மள வந்து அந்த இஸ்ரேல் மக்களை போசிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தின் மூலமாக. அப்ப இந்த மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை போஷிக்க போகிறார், பாதுகாக்க போகிறார். உலகத்துக்கு எப்படி நியாய தீர்ப்பு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நேரிடாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். எப்படி சொல்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறுபடியுமாக கர்த்தருடைய பிள்ளைகளும் போது நீங்க தயவு செய்து ஆராய்ந்து பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கீங்க, அவர் வசனத்துக்கு கீழ்படுறீங்க, எப்படி அன்பா இருக்கிறீங்க, நேசிக்கிறீங்களா, நீங்க எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்க கர்த்தருக்காக அப்படின்ற ஒவ்வொரு யோசிச்சு வசனத்துக்கு கீழ்படியும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளா இங்க நீங்க பாதுகாப்போடு போஷிக்கப்படுகிறீங்கன்றத ஆண்டவர் காமிக்கிறார். சரி, கோஷேன் வாஸ் a place of provision. அப்ப தேவைகளை ஆண்டவருக்கு அந்த பார்த்து ஆண்டவர் தனக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செஞ்சு கொண்டிருந்தார் இந்த கோஷன் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வசனத்துல. நம்ம ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். ஆமென். அப்ப அவங்க எப்படி ஒரு ஜெனரேஷனே வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்றத அழகா இங்க சொல்லி காமிக்கிறாங்க இந்த இடத்துல. நம்ம ஜெனரேஷன் மொத்த ஜெனரேஷனுக்கும் ஒரு வாழ்வாதாரம் உண்டாக்குற மாதிரி அங்க இருக்கிறதுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு நம்ம எங்க ஓடலாம், நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் அதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்கு அழகா யோசிச்சு இந்த இடத்துல இருப்பாங்கன்றத அவர் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, பிசிக்கலா எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, மென்டலா எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, நிறைய விஷயம் நம்ம அவன்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கோம். கண்டிப்பா பிசிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும். ஆனா எல்லாத்துக்கும் முன்பாக ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்றது முக்கியம். இன்னைக்கு வந்து நம்மகிட்ட கேஸ் இல்லையே, இன்னைக்கு வந்து அது இல்லையே இது இல்லையே நம்ம புலம்ப நம்ம ரெடியா இருந்தாலும் நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லி ஏன்னா என்ன 2 சில்லறை உங்களால வாங்கி வைக்க முடியும். பிளாக்ல கொடுத்தீங்களோ ஏதோ பண்ணி வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மக்கள். ஆனா இன்னைக்கு ப்ரொவிஷன்ஸ் ரேஷன் இந்த மாதிரி விஷயம் அரிசி பருப்பு இன்னும் 4 மாசத்துக்கு கூட வாங்கி வைக்க முடியும். அதுக்கப்புறம் இது நிலையானது அல்ல. கர்த்தருக்கு கர்த்தரை மேல் விசுவாசிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது
கர்த்தர் அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதுக்காக எனக்கு ரெடி ஆகாதீங்கன்னு நான் சொல்லல. ரெடி ஆகும், பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவர் பாதுகாக்கிறான்றதுக்கு எக்ஸாம்பிளா இந்த கோசேன் நாட்டுல தன்னுடைய ஜனங்களை எப்படி அவர் பாதுகாக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல அந்த அந்த காலகட்டத்துல எகிப்தை சுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் பஞ்சம் 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 சொல்லி 7 வருஷத்துல அந்த பஞ்சம் நடக்கும் போது, அந்த 3 வருஷ காலத்துல பஞ்சம் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னும் போது, அந்த பஞ்சம் சுத்தி நடந்தாலும் அந்த கோசேன் மக்களுக்கு பஞ்சம் இல்லாதபடிக்கு அவங்க நன்றாக சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க அப்படின்றத அவங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கோஷன் இஸ் a பிளேஸ் ஆஃப் செப்பரேஷன். அது கோஷன் அப்படின்ற இடம் வந்து தனியா பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கிறோம். எப்படி வாசிக்கலாம்? நம்ம யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. ஆமென். அப்ப கர்த்தரோட சங்காரிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரோட ராத் ஆஃப் காட், அவர் கோபாக்கினை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்க எகிப்துக்கு பக்கத்துல இருந்தாலும் அந்த எகிப்துல நடக்கிற ஒவ்வொரு வாதையும் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோசேன் மக்களை தொடாதபடிக்கு இது தனியா பிரித்தெடுக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, கர்த்தரால பாதுகாக்கப்பட்டது அப்படின்றது பாக்குறோம். இன்னைக்கு இதேதான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நடக்க போகுது. உலகத்துல இவ்வளவு விஷயம் நடந்தாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார். நமக்கு எதுவும் நடக்காது, எந்த விஷயம் கூட நம்ம நடக்காதபடிக்கு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நியூக்ளியர் பாமே போட்டாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு சின்ன ஒரு முடி கூட கருகாதபடிக்கு 4வது மனுஷனா தீக்குகைக்குள்ள நின்று அந்த 3 பேரையும் கர்த்தர் காப்பாத்துற மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்ற ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், விசுவாசிங்க. இன்னைக்கு எப்படி நம்மளை பிரித்து கொண்டு கர்த்தர் பத்திரமாக இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காரோ, அதே மாதிரி கர்த்தர் எவ்வளவு பொல்லாங்கு வந்தாலும் காக்க ரெடியா இருக்காரு. யாரை காப்பாரு? தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை. அப்ப அதற்கு ஏத்தாப்புல நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா விளங்குறோமா அப்படின்றத பார்க்கணும். வசனத்துக்கு ஏத்தாப்புல இருக்கோமான்னு. அப்புறம் கோஷன் வாஸ் a place of divine protection. இப்ப கர்த்தருடைய தன்னுக்கு ஏத்தாப்புல தான் விரும்பியபடி அவர் நேசிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு இடமா அந்த கோசேன் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நம்ம யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 9:26. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஆமென். அப்ப என்ன நடந்துச்சு? அங்க வாதையில அங்க அந்த ஒவ்வொருத்தவங்களையும் விட்டு அந்த 10 வாதை நடத்தும் போது அந்த கல்மலையில் விழுகும் போது எகிப்து மக்கள் முழுவதுக்குள்ள கல்மலை விழும்போது இந்த மக்களுக்கு கல்மலை இல்லாதபடி இருந்துச்சு. அப்படின்னா ஜனங்களை எப்படி ஒரு பாதுகாத்திருக்காரு பாருங்க. எகிப்துக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா கோசேனை பத்திரமா பாதுகாத்தார் அப்படின்றத இந்த இடத்துல பாக்குறோம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. ஆமென். அப்ப மொத்த எகிப்துலயும் இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது, இருள் அப்படின்றது சும்மா இருட்டா இருக்கிறது மட்டும் கிடையாது. அவங்களோட நம்பிக்கை உடையுதாங்க, அவங்களோட விசுவாசம் உடையுது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு பயம் வந்திருக்கும், அவங்க என்ன வேலை செய்யணும், அடுத்தது எப்படி, யார் எனக்கு முன்னாடி இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டு அங்க சூழ்ந்து இருக்கு அவங்கள. அப்ப கர்த்தர் அவங்கள வதைக்கும் பொழுது இந்த உலகத்துல இன்றைக்கு நடக்க சிச்சுவேஷன்ல நம்ம சுத்தி ஏகப்பட்ட விஷயம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு காசாலாம் பாத்தீங்கன்னா வெறும் சிமெண்ட் பொடி, காங்கிரீட் பவுடர் தான் இருக்காங்க. அந்த மக்கள் இன்னைக்கு எல்லாரும் டென்ட்ல போட்டு வாழ்றாங்க. அந்த ஊர்ல பில்டிங்கே இல்லை, அந்த அளவுக்கு அடைச்சிட்டாங்க. அப்ப அங்க மண் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் காமிக்கலாம், ஒரு மொத்த நாடு, காசா நாடும் முழுமையாக காங்கிரீட் மண்ணு தான் இருக்கும். அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, பவுடரா ஆக்கியிருக்காங்க அந்த நாடுகள்ல. அந்த நாட்டுல அந்த பில்டிங், பெரிய பெரிய பிளாட்ஸ் இருந்திருக்கு, டவர் இருந்திருக்கு, அத்தனையும் உடைச்சு எப்படி பண்ணிருக்காங்க, பவுடர் மாதிரி ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அவங்க நம்ம சுத்தி அதுவும் நம்ம நாட்டு உலகத்துல இருக்க விஷயம் தான். நாளைக்கு அங்க நடக்கிற மாதிரி இந்த நாட்டுல நடக்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்ன நடந்தாலும் நம்ம இருட்டுல விடாதபடி கர்த்தர் நம்மள வெளிச்சத்திலையும் பாதுகாப்புலையும் வச்சிருப்பாரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப எகிப்து நாட்டுல இருள்ல இருக்கும் போது கோஷனுக்கு வெளிச்சமா தான் இருந்திருக்கு. கோஷன் அங்க
பயத்துல இல்லை, தைரியமாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய ஆன்சைட்டியோ, டிப்ரெஷனோ, போராட்டமோ, பயமோ நம்ம நடந்துட்டு இருக்கலாம் சிஸ்டர்ஸ். நமக்கு அது நடக்காதபடி கர்த்தர் நம்மளுக்கு உள்ளத்துல சமாதானத்தையும் என்ன பண்ணுன்ற டைரக்ஷனையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப கோஷன்ல வந்து வெளிச்சம் இருந்துச்சு, கர்த்தர் இந்த வெளிச்சத்தை கொடுத்து தான் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்றத இன்னைக்கு பாக்குறோம். சரி, கோஷன் சிம்பிளைஸ் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடு. அப்ப கர்த்தர்களுக்கு நம்ம பாதுகாக்கிறான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கோஷன் இருந்துருச்சு அந்த காலத்துல அப்படின்றத பாக்குறோம். கர்த்தர் தன்னோட பிள்ளைகளை பாதுகாத்து உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போதும் கர்த்தர் தன் பிள்ளைகளை பாதுகாத்தார் கோஷன் வச்சு. கர்த்தர் வெளியே வந்து உணவு இல்லாம பஞ்சத்தினால அடிக்கும் பொழுது கோஷன்ல இருக்க மக்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்றத பார்க்கிறோம். கர்த்தர் தம் பிள்ளைகளை எல்லாம் சோட்டு போது தன்னோட எதிரியா நிக்கிற அத்தனை பேரையும் வதைக்கும் பொழுது தான் ஜனத்தை பத்திரமா பிரிச்சு பாதுகாக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அவங்களுக்கு நிறைய ஒரு கவர்னன்ஸ் கொடுத்து பாதுகாத்தார் அப்படின்றத பார்க்கிறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தமே. என்ன? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்காரு. சிஸ்டர்ஸ், பயப்படாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்ம டெய்லி கேட்கணும், அதை வாசிக்கணும். அதற்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டத்தை மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்தி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க மாறணும். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்காக நிறைவேற்றப்படுகிறது அப்படின்றத இந்த வசனத்தை மூலம் பார்க்கணும். கோஷன் பிரின்சிபல் இந்த பைபிள். அப்ப நம்ம கோஷனை வந்து கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். இப்ப வந்து நோவா காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். மழையினாலும் வெள்ளத்தினாலும் அழிக்கப்பட்டுச்சு. அப்ப கர்த்தர் எப்படி அந்த காலத்துல ப்ரொடெக்ட் பண்றாரு? பேழையை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்றாரு. லோத்து காலத்துல ஒரு அழிவு நடக்குது. கர்த்தர் எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு? அந்த சோதோம்ல இருந்து ஓட வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது எகிப்து காலத்துல அப்படின்னும் போது எகிப்துல இருக்கவங்க எல்லாத்தையும் இஸ்ரேல் மக்களை தூக்கிட்டு போய் கோசேன்ற ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறாரு. எலியாக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாரு? அந்த பஞ்சத்திலையும் அங்க அவங்க தனியா கூட்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்ற பாக்குறோம். யோசேப்பு காலத்துல பிரச்சனை வருது. யோசேப்பு கர்த்தர் பேசி என்ன பண்றாரு? அந்த பஞ்சத்திலையும் அங்க இருக்க மக்களை போஷிக்கிற மாதிரி அவரு பலப்படுத்தினாரு. அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதையும் அவர் சொல்லி கொடுத்து, அதே மாதிரி யோசேப்பு பெரிய பெரிய அரிசிகளுக்கு தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு மண்டிகளை பெரிய கட்டி வச்சு அதை சேர்த்து வச்சாரு அப்படின்ற பாக்குறோம். ஏசு கிறிஸ்துவ விசுவாசி கிறிஸ்தவர்களா இருந்த அந்த இயேசு காலத்துல ஏசப்பாவை அரைஞ்ச உடனே திருப்பி அவர் வந்து அவரு உயிர்த்தெழுந்த உடனே நிறைய பிரச்சனைகள் ஆன உடனே அவங்களை ஓடி போடுறதுக்கும் எருசலேமுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கும் ஆண்டவர்களை பாதுகாத்தார் அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே கோசேன் மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுத்து அவங்களை பாதுகாத்தார். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய இந்த கோசேனோட அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோஷன் வந்து அந்த காலத்துல ஒரு பிசிக்கலா ஒரு இடமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஒரு நாடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுல பிசிக்கலா இன்னைக்கு அது ஒரு நாடை நம்ம சொல்லாம அந்த கோஷன் வேறுன்னா நம்மளோட இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் அப்படின்றது பார்க்கலாம். அப்ப அந்த கோஷன் இன்னைக்கு நம்மளோட கோஷன் என்ன? அந்த நாடு கிடையாது. இன்னைக்கு நம்மளோட கோஷன் இயேசு கிறிஸ்து அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு காமிக்கிறார். அப்ப வசனம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன். நானே வாசல், ஐ எம் த டோர் அப்படின்றாரு. என் வழியாய் ஒரு உபயோகித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப அவர் தான் நமக்கு எல்லாம். நான் உனக்கு இருக்கேன் மகனே, நான் இருக்கேன் மகளேன்னு சொல்லி அவர் ஒரு தேற்றார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய கோஷன் என்ன, நம்மளுடைய பாதுகாப்பு என்ன, நம்மளுடைய தேவையை சந்திக்கும் இடம் என்ன, நம்மளுக்கு பஞ்ச காலமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து ஆண்டர் காக்க போற இடம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கோஷனா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்து மக்கள் காலத்துல, யோசேப்பு காலத்துலயும் மோசேப்பு காலத்துலயும் ஏசப்பா எப்படி பாதுகாத்தார் அப்படின்னா அது கோஷனை வச்சு. ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல, இந்த நியூக்ளியர் பாம் காலத்துல உங்களையும் என்னையும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளை பாதுகாக்கிறவர் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கோஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது சங்கீதம் 46:1 வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென்.
அப்ப நம்மளுடைய அனுகூலமும் துணையும் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்து காலத்துல ஒருத்தர் தான். தேவன் தான் அவரு. தேவன் நமக்கு அடைக்கலும் வெல்லும் ஆபத்து காலத்தில் அனுகூலம் துணையானவர். அந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல துணையா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பேசுறார் brothers and sisters. சரி, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்ப நம்ம கிட்ட சுத்தி பிரச்சனைகள் இருக்கும். உலகத்துல நம்ம சமாதானம் இல்லாம பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எப்படி ஏசப்பா அதை வெற்றி சிறந்தாரோ அதே மாதிரி பிரச்சனை இருக்க இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் brothers and sisters. அந்த சமாதானக்காரர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் நமக்காக நமக்கு ஒரு கோசேன் பட்டணமா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவர்கிட்ட தான் சமாதானத்தை தேடலாம். அப்ப கோசேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அந்த கோசேனா இருக்கிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மறைந்திருக்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு அவர் நம்மளை பாதுகாக்கிறார் brothers and sisters. எதை குறித்தும் கவலைப்படாம அவர் மேல் விசுவாசமா இருப்போம். ஏன்னா எதுவுமே இன்னைக்கு பிரதர் எனக்கு ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு தேவையான ரேஷன் எடுத்து வாங்கி வைக்கிறதுக்கு காசு இல்ல, எனக்கு கேஸ் இல்ல அப்படின்னா நான் இண்டக்ஷன் எடுத்து வாங்க எனக்கு காசு இல்ல, எனக்கு எந்த ஊருக்கு போறது எனக்கு தெரியல, எனக்கு போறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு என்ன பண்றது பிரதர் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு இதுக்கு சொல்யூஷன் யாரு கொடுப்பாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் brothers and sisters. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணும் ஏசப்பா நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கைட் பண்றது கரெக்டா இருக்கா brothers and sisters. இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்த செய்கிறார், ஒரு அழிக்கிறார் ஒரு இடத்துல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அதே நேரத்துல அவருடைய கடமையை செஞ்சாகணும். அவருடைய எனிமீஸா இருக்கிற கர்த்தர் கீழ்ப்படியாத எந்த பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை அழித்திருவார்ன்றதுக்கு நியாயம் தீர்ப்பார்ன்றதுக்கு வசனம் இருக்கு. அதை பார்ப்போம். எப்படி கர்த்தர் நியாயாதிபதியா நின்று நியாயம் தீர்க்கிறார் அப்படின்றத ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். ஆமென். அப்ப தான் போய் இந்த இடத்த அழிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் யாரு? தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் நான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினால இந்த வசனத்தை அறிந்து கொண்டு அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது நீங்கள் நானும் தீர்க்கதரிசிகளா இருக்கோம் சிஸ்டர்ஸ். அப்ப நமக்கு சொல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். இன்னைக்கு லோத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அவர் ஊர்ல சில பிரச்சனை வருது அப்படின்றத முன்னாடியே தன்னுடைய பிள்ளைய ஆபிரகாமுக்கு அழகா போய் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, ஐயோ ஆண்டவரே 50 பேர் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா, 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, 5 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, ஒவ்வொன்றா ஒரு விஷயமா கேட்கிறாரு. ஆண்டவர் நம்ம கவனிக்கிறோம். தான் பிள்ளைகளுக்கு சொல்லாம செய்ய மாட்டார். ஆனா அதே நேரத்துல அவர் ராஜாதி ராஜாவா இருக்கனால அவர் செய்ய வேண்டிய தீர்ப்பு அவர் செஞ்சுதான் ஆகணும். எப்படி தாம் பிள்ளைகளுக்கு சொல்லி நம்மளை மறைத்துக் கொள்கிறார் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலம் பார்க்க சிஸ்டர்ஸ். அப்ப இந்த உலகத்துக்கு அழிவு வருதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுச்சா? 3ஆம் உலக போர் வரும், பிரச்சனைகள் வரும், இந்த மத்தியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நம்ம அவரோட சேர்ந்து நம்ம மத்திய மானத்தில் சந்திக்க போறோம் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டிருச்சு சிஸ்டர்ஸ். இது சத்தியம். இன்னைக்கு இந்த அறிவிப்பை இன்னைக்கு உலகம் எங்கும் புறஜாதி மக்களும் விசுவாசிக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க. எங்க ஆபீஸ்ல இதை பேச ஆரம்பிக்கிறாங்க புறஜாதி மக்கள். ஆமா, இதெல்லாம் சொல்லும் போது இயேசு வருவார்னு சொல்லியிருக்காராமே, உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி இது செய்ய போகிறார். இதை விசுவாசிச்சு இதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கிறோம் brothers and sisters. சரி, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கலாம். நோவாக்கு முன்கூட்டியே அறிவிச்சார்ன்ற பாக்குறோம். லோத்துக்கு முன்னாடியே அழிவை பற்றி சொல்லி வெளியே கூட்டு வர்றது பாக்குறோம். நம்ம இதே மாதிரி கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவை அறைந்து உயிர்த்தெழுந்த அந்த டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனை வர கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்களுக்கு அந்த 70ஆம் ஏடியில் நடக்க போற விஷயத்தை குறித்து அங்கிருந்து எஸ்கேப் ஆறதுக்கும் ஆண்டவர் வழியை கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆவுக்குரிய விஷயத்திலையும் பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம ரெடி பண்ணி ஆண்டவர் எப்படி முன்கூட்டியே சொல்றாரு அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கலாம். சரி, அடுத்தது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. ஆமென். அப்ப நோவா காலத்துல உலகத்தை அழிக்க போறேன், தண்ணினால் வெள்ளத்துல அழிக்க போறேன்னு சொல்லும் போது முன்னாடியே நோவாட்ட சொல்லி அவர் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார்.
அப்ப நோவாக்கு சும்மா நீ ப்ரிப்பேர் ஆயிக்குப்பா நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லாதபடி எதோட எப்படி செய்யணும், எவ்வளவு அளவு எடுக்கணும், எந்த மரத்துல செய்யணும், எப்படி பூசணும், எந்தெந்த அனிமல்ஸ் உள்ள கொண்டு வரணும், எப்படி சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணணும், அத்தனை விஷயத்தையும் அழகா பிளான் போட்டு தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நோவாக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கொடுத்திருக்காரு, அந்த மொத்த பேலையை பண்றதுக்கு. உடனே இன்னைக்கு சொல்லி நாளைக்கு அழிக்கக்கூடிய கர்த்தர் கிடையாது. பிள்ளைகளுக்கு தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்துல சொல்லி, இது எத்தனை வருஷமா நம்ம எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதே விஷயத்த பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2020 நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உலகம் அழிய போவது காரணத்தை குறித்து, உலகம் எப்படி உருவாச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட்டானா கூட அப்பா ஆண்டவர் வரமாட்டாரு போல, லேட்டா இருக்கு சும்மா சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க வருகை எப்படி இருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க எங்க போகணும், என்ன செய்யணும் எங்க சொல்லுங்க ஆண்டவர். கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேச ரெடியா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கேட்க மாட்டோம். யாரா நமக்கு சொல்ல மாட்டாங்களா, எந்த பிரதரா சொல்ல மாட்டாங்களா, எந்த சிஸ்டரா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி இருக்கிறது கிடையாது. நீங்க கர்த்தர்ட்ட பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர்கிட்ட கேளுங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை சொல்லுங்கப்பா நாங்க என்ன செய்யணும், உங்க பிள்ளைக்கு தானே மறைக்க மாட்டீங்களே சொல்லுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல ரெடியா இருக்காரு. நோவாக்கு சொன்னார், தான் நோவா குடும்பத்தை மட்டும் அழகா காத்து கொண்டார்ன்ற பாக்குறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். அப்ப நமக்கு ஒரே விமோசனம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இந்த மாதிரி காலத்துல நம்ம ஜெபத்தை நோக்கி நம்ம நின்று கர்த்தரை பார்க்கணுன்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கடைசி காலத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஜெபத்துல தரித்திருங்கள், அப்பாட்ட பேசுங்க, அப்பா சொல்லுங்க ஏசப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட மன்றாடுங்க. அவர் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியும். இன்னைக்கு ஆன்லைன் இன்டர்நெட் இருக்கு, ஆன்லைன்ல வசனத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நீங்க ஒரு ஆளை போய் தேட முடியாது. நீங்க வசனம் எடுத்து வசனத்தை வாசிச்சு கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு போதகரா இருந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுப்பார் ஆவியானவர். அது அவர்கிட்ட கேளுங்க. அப்பாட்டு இந்த குணத்தை போய் வளர்த்துக்குவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எத்தனை காலம் இன்டர்நெட் இருக்க வரைக்கும் அதை பேசிட்டு இருப்போம் ஆன்லைன்ல. இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி பேசுவோம்? பக்கத்துல பிரதர்ஸா இருந்தா ஒண்ணு குடிக்கும் ஜோம் பண்ணலாம். ஓடுற காலம் வந்தா எங்க போய் எப்படி ஓட போறோம், எப்படி இருக்க போறோம், நம்ம தூக்கிட்டு ஓடும் போது நம்ம கையில பைபிளை தூக்கிட்டு ஓடுவோம். கர்த்தர் நம்மளோட பேச ரெடியா இருக்கிறார். இப்ப இதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது, God provides instruction for survival. அப்ப இது இப்ப ஆண்டவர் அழிக்க போற விஷயத்தை குறித்து நம்ம சொல்லிடுறாரு. அடுத்தது, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நம்ம எப்படி தப்பிக்கணும், நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து நம்ம வாழ்ந்து அதுல இருந்து வெளியே வரணும்ன்றது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. ஆமென். ஆமென். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி தப்பிச்சுக்கணும்னு சொல்றதுக்காக தான் உள்ளம் புறம்பு இதெல்லாம் பூசுன்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட 100 வருஷமா அவர் நோவா அந்த பேழையை பண்ணியிருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எவ்வளவு காலம் கொடுத்திருக்காரு பாருங்க. நமக்கு நிறைய காலம் கொடுத்திருக்காரு. கர்த்தரோட வருகை சமீபமா இருக்கு, கடைசி காலம் வந்துருச்சு, மனம் திரும்புங்கள்னு எப்ப இருந்து பேசுறாரு ஏசப்பா? இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி கொண்டுதான் இருக்காரு. நம்ம இன்னைக்கு ஒரு ரோட்ல போகும்போது நிறைய ஸ்டிக்கர் பாக்குறோம், காட் இஸ் கமிங் சூன், ஜீசஸ் இஸ் கமிங் சூன் வசனம் பாக்குறோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஜீசஸ் கமிங் சூன் போடுறாங்க, இப்படிதானே பல வருஷம் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுதான் கர்த்தர் மேல் விசுவாசித்து நம்ம இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆமென். ஆமென். அப்ப தன்னுடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாத்தாரு, இங்க ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்க அனுப்புறாரு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்கணும். இன்னைக்கும் அதேதான். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கர்த்தர் நமக்கு அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்கெங்க நம்ம எப்படி இருக்கணும்ன்றது அழகா நம்ம சொல்லி கொடுப்பார். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. சரி, அப்ப நம்ம ஓடும் போது சில விஷயம் நமக்கு தேவைப்படுது, ஒரு ஞானம் நமக்கு தேவைப்படுது. வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். எப்படி ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்களேன். விவேகி, ஞானம் உள்ளவன். யாரு விவேகியா இருக்க முடியும்? வசனத்துக்கு கீழ்ப்படுது, வசனத்தை வாசிக்கும் போது விவேகியா இருக்க முடியும். ஏன்னா அந்த ஞான கண்மலை யாரு? ஏசப்பா. அந்த ஞான கண்மையில நமக்கு திறந்து கொடுக்குறாங்க ஞானத்தை. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம ஓடி ஒளிஞ்சு கொள்றதுக்கு நம்மளால முடியும். கர்த்தர் முன்னாடி நடக்கிறார். ஆனா பேரை என்ன பண்றாங்க? எடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் அப்படின்றத பார்ப்போம்.
நானும் எங்க ஒய்ஃபும் ஒரு கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ரோடு. அந்த ரோட்ல வருது ஒரு கார் வருதுன்னா இன்னொருத்தவங்க வண்டியை ஓரமா நிப்பாட்டி தான் வரணும். பைக் இன்னொரு கார்லாம் வராது. அதுல எல்லாரும் ஓரமா நிக்கிறாங்க. அந்த ஓரம் வழி விட்டு அப்படி போகிற இடத்துல அங்க நேரம் சட்டையை 2 பசங்க கழட்டி விட்டு அது வேகமா வரான். அவன் வரும்போது தெரிஞ்சிருச்சு தண்ணி இனி போட்டு வர மாதிரி வரான் அப்படின்றது. நேரம் வந்தோடனே கை நோட்டு பயங்கரமா கத்துறான். காரை பார்த்து கத்துறான். எனக்கு அவன் கத்துற உள்ள கேட்கல. ஏன்னா காருக்குள்ள கண்ணாடி மூடி வச்சு உட்காந்துருக்கும் போது கேட்கல. அவன் கத்துறான். அப்ப நம்ம டக்குன்னு போனீங்கன்னா அவன் கத்துறான். ஒரு மனுஷனாக்கு ஒரு டக்குன்னு ஒரு கோபம் வர்றது இயல்பு. வரும்போது டக்குன்னு ஆண்டவர் அப்படியே என்னைய நமக்கு கரெக்டா ரோஸ் அவரோட உள்ள பேசுறாரு. இந்த வசனத்தை அவ்வளவுப்பா பொறுமையா இருப்போம். வசனம் சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு அப்படியே எனக்கும் புரியுது. அந்த சிச்சுவேஷன் பார்த்தா அப்படியே இருக்கும். அவன் நேரா நெடுக அவன் தண்டிக்கப்படுறான்ற மாதிரி நம்ம அந்த பிரச்சனை பண்ணக்கூடாது. நம்ம இது பாதுகாப்பா இருந்துக்கணும். இந்த இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி குடிச்சு வந்திருக்கான்றத தெரிஞ்சு நம்ம மறைந்து கொள்கிறோம். ஆனா அவன் நெடுக தண்டிக்கப்படுறான்ற மாதிரி நேரா நின்னு கத்துறான். சரி, நான் விலகி வந்துட்டேன். பின்னாடி ஒரு கார்ல இருக்க மாதிரி அந்த கண்ணாடியில பாக்குறேன். அந்த இன்னொரு கார்ல இறங்கி அவன் அடிக்க போறான். அப்ப அங்க என்ன நடக்குது? விவேகி நம்ம ஆபத்தை நோக்கி நம்ம மறைந்து கொள்கிறோம். அங்க நெடுக பேதையா இருக்கவன் நெடுக போய் தண்டிக்கப்படான்றதுக்கு வசனத்துக்கு ஏத்தாப்புல ஒரு கண்ட ஒரு விஷயமே நடந்ததை நான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் பர்சன் சிஸ்டர்ஸ். வசனத்தை வாசிச்சு கீழ்படுகிறவங்க பாதுகாத்துக் கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். வசனம்ன்ற வார்த்தையை அனுப்பி. அதை கீழ்ப்படியாதவங்க நெடுக போய் தண்டிக்கப்படுவோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது 1-2 வசனங்களை டைம் கம்மியாகிறதுனால நான் கட் பண்ணி சீக்கிரமா நான் எடுக்கிறேன். அடுத்தது, God protects the righteous people in the midst of judgment. கர்த்தர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் போதே தாம் பிள்ளைகளை பத்திரமா காப்பாற்றுறாரா எப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 7-16 வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். யாரு உள்ள விட்டு கதவை அடைக்கிறாரு? நோவா குடும்பத்தை உள்ளே விட்டு என்ன பண்றாரு? பேழையின் கதவை கர்த்தர் அடைக்கிறார். நோவா அடைக்கல. தாம் பிள்ளைய தான் பாதுகாப்பா அடைச்சு உள்ள வச்சுட்டு என்ன பண்றாரு? அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்றைக்கும் அதேதான் நடக்கும் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி உலகத்தின் நியாயத்தீர்ப்பு நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக அவரே அந்த கதவை அடைப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, ஆதியாகமம் 19-16 வசனத்தை வாசிப்போம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். அப்ப அங்க ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. சோதம் குமார் நடக்கும் போது அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கடைசி நேரம் அந்த 11th hourன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல கையை பிடிச்சு தரன்னு இழுத்து வர மாதிரி இழுத்துட்டு வர்றாங்க வெளியே. எப்படி? தாம் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக புருஷர்களை அனுப்பி கர்த்தர் இந்த காரியத்தை பண்ணுகிறார். ஏன்? அந்த சிட்டியை அழிக்கிறதுக்காக கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட்ல பண்ணும்போது கூட தான் பிள்ளைகளை காத்துக் கொள்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வாக்குறுத்தம் கொடுக்கிறார் சிஸ்டர்ஸ். என்னன்றத பாக்கலாமா? எப்படி போராட்டம் நடந்தாலும், நம்ம சுத்தி என்ன நடந்தாலும், நமக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தாலும் நமக்கு ஒன்றுமே நடக்காதுன்றத சங்கீதம் 91 7வது வசனத்தை சொல்றார். வாசிங்க சிஸ்டர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். ஆமென். நல்லா இருக்குல்ல இந்த வசனத்தை கேட்க எவ்வளவு சந்தோஷமா நிறைவா இருக்குல்ல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது நடக்கும். கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு அவர் வார்த்தை கீழ்படுகிற உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் நடக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம கீழ்படுகிறோமான்னு நம்ம தயவுசெய்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா நானும் கிறிஸ்டியன் தான், நானும் இயேசு கிறிஸ்து நாமத்துல பேப்டிஸ்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தின் பின்னாடி போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வசனம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்மளை பாதுகாக்காது. கர்த்தருடைய வசனம் தன்னுடைய ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கி அவருக்கு கீழ்ப்படுகின்ற கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வசனங்கள் ஒப்புட போகும். வாசிக்கலாம். God provides supernatural provision during crisis. அப்ப எவ்வளவு பிரச்சனை போராட்டம் நடந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை அழகா சந்திக்கிறாரா? எப்படி சந்திக்கிறாருன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17-6 வசனத்தை வாசிக்கலாம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். இன்னைக்கு காசால அடிச்சு நொறுக்கினதுக்கு அப்புறம் மக்கள் டென்ட்ல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர குளிரா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும்,
அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் அலையுறாங்க, எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாதனால அனுப்பிச்சு விடுற அந்த சாப்பாடு லாரி அந்த மாதிரி என்ஜிஓஸ் எல்லாம் நின்று அவங்க சமைச்சு கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, நம்மள ஊர்ல பெரிய பெரிய பிரியாணி செய்யற சட்டி மாதிரி இருக்குல்ல, நீங்க அந்த மாதிரி சட்டியில கஞ்சிகள் காய்ச்சி ஒரு சோறு மாதிரி ஏதோ சம்திங் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு மக்கள் கியூலையும் அடிச்சு புடிச்சு அதை வாங்குற நிலைமையை நீங்க வீடியோல பார்க்கலாம், யூடியூப்ல கண்ணீர் விட்டுருவீங்க. அப்படி கொடுமை. இன்னைக்கு அப்படி ஒரு காலம் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்துல என்ன நடக்குது, இந்த உலகத்துல சண்டை நடக்குது, போராட்டம் நடக்குது. அப்ப ஒரு வார் வந்தா இப்படிதான் அங்க பட்டினியா கிடந்து சாகுற மக்களும் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நான் வாசிச்சேன், ஒரு கிலோ அரிசிக்காக காசால இருக்க பெண்கள் விற்கப்படுகிறார்களாம். அங்க இருக்கிற சில ஆளுங்க என்ன பண்றாங்க, ஒரு கிலோ அரிசி உனக்கு வேணுமா, என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் போயிட்டு இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எவ்வளவு கஷ்டம் இல்ல அங்க இருக்க பெண்களை எப்படி பண்றாங்கன்னு. இந்த மாதிரி நேரத்திலே கூட இந்த மாதிரி அசிங்கங்களும் கேவலும் பாவமும் நடக்குது. ஆனா கர்த்தர் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இங்க என்ன பண்றாராம், ஃபுல் மீல்ஸ் கொடுக்குற மாதிரி நல்ல நான்வெஜ் சாப்பாடு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலும் அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்துல அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப எல்லைச்சா காலத்துல எப்படி நடக்குது, எல்லைச்சா காலத்துல என்ன நடக்குது, இப்படி அப்பமும் இறைச்சியும் கொடுத்து தாம் பிள்ளையை போஷிக்கிறார்ன்ற பார்க்கிறோம் சிஸ்டர்ஸ். இன்றைக்கும் அதே நடக்கும் நம்மளுடைய காலத்திலையும். கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு போஷிப்பார் எப்ப அவரை விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். வாசிப்போம், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். இஸ்ரேல் மக்களை பிரிச்சு கூட்டு வராது, வனாந்திரத்துல வராங்க. வனாந்திரத்துல வரவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வனாந்திரத்துல வரவங்களுக்கு இண்டக்ஷன் குக்கர் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வனாந்திரத்துல வரவங்க சமைக்கல. வனாந்திரத்துல வரவங்க என்ன பண்றாரு, அழகா மண்ணா கொடுக்குறாரு 40 வருஷம். அவங்க டெய்லி இது பண்ணணும்னு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அருமையாக 40 வருஷம் அதை கொடுத்து அந்த வனாந்திரத்துல காப்பாத்தின அதே இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கும் நம்மளை காப்பாற்ற ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். அப்ப எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம்மளுடைய கோஸ்டன், நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த கோஸ்டன் என்ன அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். அவருதான் நம்மளுக்கு விசுவாசிக்கணும். அவர் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்றதுதான். அவர் மேல் விசுவாசிச்சு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் இன்னைக்கு உங்களுடைய பயத்தை எடுத்து போடுவார். இந்த காலம் பொல்லாததுதான், பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் தான், பயந்தவதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையில கொடுத்து, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னை பாதுகாக்கிறேன், இன்னும் அதே தேவனா இருக்கிறேன். அதனாலதான் அவருக்கு ஆல்பா அண்ட் ஓமேகான்னு பேரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் எப்படி வல்லமை உள்ளவர்னு பார்க்கலாமா? வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். ஆமென். அப்ப நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவேற்றுவார் அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கிறோம் brothers and sisters. அடுத்தது வாசிக்கலாம். God hides his people in times of wrath. அப்ப கோபாக்கினி காலத்திலையும் தான் பிள்ளைகளை எப்படி மறைவுபடுத்தி அவங்களை பாதுகாக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. சரி வாசிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஆமென். ஆமென். அப்ப ரொம்ப கிளியரா அவர் யுத்தம் பண்றதுக்கும் அவர் கோபாக்களை காட்டி மக்களை அழிக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது தாம் பிள்ளைகளை உள்ள போய் மறைந்து கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. உள்ள போய் மறைந்து கொள்றத என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணி ஆண்டவரோட சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நாள் உங்களை ஒழித்துக் கொள்ளுங்கன்றதுதான். அப்ப இந்த நடந்து கொண்டிருக்க இந்த வாரு நாளைக்கு பெருசா எஸ்கலேட் ஆகி பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதான் brothers and sisters, இன்றையில இருந்து அதை ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் இத்தனை நாள் நம்ம பண்ணாம இருந்திருந்தோம், ஒழுங்கு நம்ம ஜெபம் பண்ணல அப்படின்னா கர்த்தர்கிட்ட இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரே நாங்க டெய்லி ஜெபிக்கிறதுக்கும் குடும்ப ஜெபிக்கிறதுக்கும் பைபிள் ஸ்டடி பண்றதுக்கும் எங்களுக்கு பலத்தை கொடுங்க, தயவு செய்து எங்களுக்கு காத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தன் ஜனத்தை அவர் காக்கிறார். எல்லாரையும் அவர் காக்க போறது கிடையாது. என் ஜனமே அப்படின்னு சொல்லி நீ போய் எந்த வசனம் இருக்கு. அப்ப என் ஜனம்னா ஏசப்பா உங்களை அவருடைய ஜனம் நீங்க சொல்றதுக்கு அளவுக்கு நம்ம பாத்திரங்களா இருக்கிறோமா நம்ம யோசிக்கணும் brothers and sisters. வாசிப்போம். சங்கீதம் 27:5.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஆமென். அப்ப எப்படி அவர் ஒழித்து வைத்து தன்னை பாதுகாக்கிறார்? அதனால சொல்றேன், இன்னைக்கு அவர் நீரே என் தஞ்சம் சொல்லி பாடுறோம். காரணம்னா அவர் தான் அவர் ஹைடிங் பிளேஸ். நம்ம போய் ஒளிஞ்சு கூடிய ஒரு இடமா, ஒரு மறைவா இருக்கு. கர்த்தருக்குள்ள மறைந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசிச்சு ஜெபத்துல அவருக்குள்ள மறைந்து கொள்ளுங்கள். வார்த்தையானவர் தேடுங்க brothers and sisters. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்மளுக்கு கோஷனா இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமா வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப அழகா நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் மறைந்திருக்கணும்ன்றத இந்த வசனம் அழகா நம்ம சொல்லுது. இன்னைக்கு அந்த கிறிஸ்துக்குள்ள எப்படி மறைந்து கொள்வது? ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள அவருக்குள்ள மறைந்து கொள்ளணும்ன்றத இன்னைக்கு ஆண்டவர் அழகா நம்ம காட்டுறார் brothers and sisters. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். இது சொல்றது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள நம்ம வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம அவர் சத்தியத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இன்னைக்கு அவர் காப்பேன்றத உங்களுக்கும் எனக்கும் உறுதிப்படுத்துறாரு brothers and sisters. நம்மளை காத்து கொள்றது யாரு? நீங்க வாங்கி வைக்க போற ரேஷன் கிடையாது. நீங்க உங்களை காத்து கொள்ள போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓடி ஒரு ஊர்ல போய் உட்காரலாம் நீங்க பிளான் பண்ணி வைக்கீங்களே, அந்த விஷயம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை காக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு அவர் கீழ்ப்படியும் பொழுது. அதுக்காக நீங்க எங்கேயும் ஓடி போக கூடாது, வாங்கி வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல brothers and sisters. பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷன் அதுக்கு மேல முக்கியமான விஷயம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, உட்காருங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்ய மட்டும்தான் காத்துக் கொள்ளப்படுவாங்க. குமாரனை முத்தம் செய்யறவங்க மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுதுதான் நீங்க காத்துக்கொள்ள போறீங்க. அப்பாட்ட கேட்கும் பொழுது, அப்பா நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எங்க ஓடணும், எப்படி இருக்கும்ன்ற அவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். அதை செய்யுங்க brothers and sisters. இன்னைக்கு ஓடுறதுலயும் சேர்த்து வைக்கிறதுலயும் ப்ரிப்பேர் பண்றதுலயும் முக்கியத்துவத்தை விட்டுட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கிட்ட நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய தேவன். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தகப்பன் அப்பா அவரு. வெறும் தண்ணிய திராட்சரசமா மாட்டினவரு. 5 2 மீனை எப்படி அவர் எவ்வளோ பேருக்கும் சாப்பா கொடுக்க வச்சு 12 கூடையில அள்ள வச்ச கர்த்தர் அவரு. ஒண்ணுமே இல்லாததுலயும் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து உங்களை காக்க வல்லவராக தான் இருக்கிறார் அவரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனா நம்ம கும்பிடுறோம் brothers and sisters. அந்த சராசங்களுக்கும் தகப்பனா இருக்கிறாரு, உண்டு பண்ணவரா இருக்கிறாரு. சரி, இப்ப இந்த காலத்துல ஹவு கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் ப்ரிப்பேர் ஸ்பிரிச்சுவலி, எப்படி கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல நம்மளுடைய வீட்டை எப்படி கட்டணும்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள கட்டணும் ரெடியா இருக்கணும். அவருக்குள்ள நம்ம அந்த அடித்தளத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தர் காத்துக்குள்ளார். எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும், எவ்வளவு மழை வந்தாலும் கர்த்தர் உங்களை அசைய விடாதபடி இறுக்கமா பிடித்துக் கொள்வார்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்ன்றத ஆண்டவர் அழகா சொல்றார். ஆவிக்குரிய விஷயத்துல தயவு செய்து விழித்திருங்க. உங்களுக்கு பிசிக்கலா நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 12 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். இன்னைக்கு வேற நம்ம பாக்குற விஷயம் பிசிக்கலா மிசைல்ஸ் போடுறாங்க, பாம்பு போடுறாங்க, இப்படி நம்ம பார்க்கலாம்.
ஆனா இது நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது ஆவிக்குரிய விஷயத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்க பிசிக்கலா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத பாக்குறோம். வசனத்துல ஏற்கனவே சொல்லிட்டாங்களா ஆவிக்குரிய விஷயத்துல கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், எந்தெந்த நாடுகளுக்குள்ள சண்டை வரும், எப்படி நடக்கும், அழிவு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு எல்லாத்துக்கும் வசனத்தின் மூலமா ஆண்டவர் காட்டிட்டாரு. அப்ப அங்க நடக்கிற ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகும்ன்றது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களிலும் பொல்லாத ஆவிகளோடும் சிறைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னது போல ஆவிக்குரிய விஷயத்துல நமக்கு கர்த்தருக்குள்ள நெருங்கி ஜபத்துல இருந்து பலன் அடைஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கு பிசிக்கா நடக்கிற எந்த யுத்தத்தையும் நம்ம கடந்து போறதுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கோஷன் இன்னைக்கு நம்மளை காத்துக்கொள்ள, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண கொடுக்கப்பட்ட கோஷன் இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படின்றது உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப இப்ப கிறிஸ்தவர்களா நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அழகா வசனம் கொடுக்குறாரு. இன்னொரு வசனம் கொடுக்குறாரு, கவனிப்போம். எபிரேயர் 10:25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு சபை கூடுதல் ஆன்லைன்ல மட்டும் கூடி இத்தனை பேர் நம்ம இருக்கா இல்லாதபடிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கூடும் பொழுது தயவுசெய்து சபை கூடுதல் விட்டுவிடாதபடிக்கு வாங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க, கர்த்தருக்குள் ஒருவருக்கொரு தாங்கி அன்பை காட்டி கடைசி காலத்துல உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அருமையான சான்ஸ் கொடுக்குறாரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதை காத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு இதுதான் ஃபெல்லோஷிப், இதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து இந்த கடைசி நேரத்துல குழப்பங்கள் மத்தியில அன்போடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் பிரவேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறார். கடைசியாக அவர் அல்டிமேட் செக்யூரிட்டி இஸ் இன் கிரைஸ்ட். அப்ப கடைசியாக நம்மளுக்கு மொத்த செக்யூரிட்டி தரப்போறது யார் அப்படின்னு கேட்டா அவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத இந்த வசனத்துல பாக்குறோம். யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். அப்ப நமக்கு சமாதானம் தரக்கூடிய ஒரே தகப்பன் சமாதானக்காரராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் உலகத்தை வென்று இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டா நிற்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாதானத்தை விட்டுவிடாதபடி, பயந்து ஓடாதபடிக்கு தைரியமா இருங்க. உங்களை கிட்ட எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அப்பா நம்மளோட பேசுறது என்ன? பயப்படாதீங்க. ஏகப்பட்ட செய்திகளை நீங்க கேட்கறீங்க, பாக்குறீங்க, நடக்குது, இது உண்மை. ஆனா என்னுடைய ஜனத்துக்கு ஒன்று நடக்காது, நானே அவர்களுக்கு கோஷமா இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசுவார். சிஸ்டர்ஸ், வாசிப்போம் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஆமென். அப்ப ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவருக்கு அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு பலனா, உங்களுக்கு தைரியமாக இருந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தர், அவர் பேரு இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்ளுங்கள்னு இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. சிஸ்டர்ஸ், வாசிப்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். இது நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர்ஸ். என்ன இன்னைக்கு கர்த்தருடைய வருகையில நம்மள அழகா கூட்டி சேர்க்க போகிறார். இப்ப விஷயம் நடக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்துதான் ஆகும். இதை குறித்து பயப்படாதீங்க, உங்களை மேலேயும் கர்த்தர் காத்துக் கொள்வார். ஏன் இவ்வளவு விஷயத்துல நம்ம பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு வசனம் இருக்கு, பயப்படுறவர்களுக்கு நரகம் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நம்மள அறியாம நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம், நமக்கு நரகம் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த நரகத்துக்கு நம்ம ஏன் போகணும்? கர்த்தர் நமக்காக அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல விசுவாசிப்போம். அவர் தானே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து தெரிந்து கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்தவர். அவர் தானே நம்மளா போய் கேட்டோம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மறிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கல. கர்த்தர் நமக்காக வந்து நம்மளை நேசிச்சு அன்பை காட்டி முதலாவதாக அவர் நமக்காக மறித்தார் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு அதே கர்த்தர் சொல்றாரு, விசுவாசி தைரியமாறு, நான் இருக்கேன்னு சொன்னது போல விசுவாசி பதறான் அப்படின்றது அறிந்தது போல இன்னைக்கு பயப்படாதபடிக்கு என்னுடைய ஜனத்தை அவர் எப்படி அவர் பாதுகாப்பாரோ அதே மாதிரி அவருடைய ஜனத்தை இன்னைக்கு நம்ம பாதுகாக்க ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், அவரே நம்மளுக்கு கோஷனா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு
கர்த்தருடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கர்த்தர் வார்ன் பண்றார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க போது, தனக்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் செய்ய போறார், அந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, முதலாவது அவருடைய பிள்ளைகளுக்கு வார்ன் பண்றாரு. ரெண்டாவது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பிசிக்கலா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஆவிக்குரிய விஷயம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், மென்டலா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்ன்றது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது அவருடைய ஜனத்தை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார். இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஜெபத்துல ப்ரிப்பேர் ஆகணும், இந்த காரியத்தை செய்யி, இந்த மாதிரி இடத்துல வாங்கி வச்சுக்கோ, இந்த மாதிரி இடத்துல இருந்துக்கோன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிறாரு. மூணாவது என்ன பண்றாரு, பாதுகாத்தா பத்துமா, சாப்பாடு போடணும்ல, கர்த்தர் நம்ம தேவையை சந்திச்சு நம்மளுக்கு உணவு கொடுத்து பாதுகாக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். மூணாவது என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா ஒளிச்சு வச்சு உலகத்துக்கு நியாயம் கற்பிக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். கடைசியாக அவரே தன்னுடைய ஜனத்துக்கு ரட்சகரா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத பார்க்கணும். நோவாக்கு எப்படி ஒரு பேழையோ, லோத்து எப்படி சோதாம் உழுந்து ஓட வச்சாங்களோ, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி ஒரு கோசேமோ, எலேஜாக்கு எப்படி காகங்கள் சாப்பாடு கொடுத்துச்சோ, யோசிப்பு காலத்துல எப்படி பஞ்ச காலத்திலையும் அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகி பஞ்சத்துல அடிபடாதபடி கர்த்தர் காத்தாரோ, அதே கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பயப்படாதீங்க. கடைசியா ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறார். கர்த்தருக்குள் விசுவாசிச்சு அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் மட்டும்தான் இந்த வசனம் நடக்கும். பிரதர் எல்லாம் சொன்னீங்களே, என் வாழ்க்கை நடக்கலையே அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைய இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். அதனால விழித்திருங்கள், ஜெபத்துல விழித்திருங்கள், வார்த்தையில கத்துக்கொள்ளுங்க, ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேளுங்க. உங்களுடைய ஆசை நிறைவேற்றுறதை விட கர்த்தர் சித்தம் எதுவோ ஆண்டவருடைய சித்தப்படி செய்யுங்கன்னு கேளுங்க. ஏசப்பாவை அறையது போனதுக்கு முன்னாடி அவர் போய் ஜெபம் பண்றாரு. ஏன் ஜெபம் பண்றாரு, என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு இது இந்த பாத்திரம் நீங்குமானால் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா தயவு செய்து சுத்தம் இருந்தா அதை செய்யுங்க ஆண்டவர்னு கேட்கிறாரு. அவருடைய ஆசையை நீங்க அந்த மாதிரி உங்க ஆசையை நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சுத்தம் என்னவோ அது நடக்கட்டும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. உங்க கர்த்தரை நம்ம கத்துக் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் உள்ளவங்களா இருங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த பிரதர் சொன்னாங்க, இந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கர்த்தர்கிட்ட இன்னைக்கு எல்லா பிரதர்ஸும் கர்த்தருடைய வசனத்தை அழகா நம்ம சொல்றோம், நீங்க கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்ன தெரியுமா, நீங்க ஜெபிச்சு கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே நான் இதை என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நீங்க சொல்லிக் கொடுங்க, என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறீங்க, நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேளுங்க. அந்த ஞானத்தை அவர் கொடுப்பாரு. பலத்துல விசுவாசத்துல பலனடைங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாங்க ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான இயேசப்பா, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்துல ஆண்டவரே எங்களுடைய பயத்தை நீக்கி பயப்படாதபடி விசுவாசிச்சு, எப்படி எகிப்து காலத்துல அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து மக்களுக்கு வந்த ஒரு வாதையும் கோபாக்கினையும் வராதபடிக்கு கோஷன்ல வச்சு எங்களை எப்படி இஸ்ரவேல் மக்கள் நீங்க பாதுகாத்தீங்களோ, இன்றைக்கு கோஷனாக இயேசு கிறிஸ்து நீங்க இருக்கீங்கப்பா. அவங்க விசுவாசிக்கிறோம். நீங்களே அந்த கோஷனை எங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எது நடந்தாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்க பயத்தை எடுத்து போட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. குடும்பமாக நம்ம உட்கார்ந்துருக்கோம். கடைசி காலத்துல ஆண்டவரே என்ன செய்யணும், எது செய்யணும் தெரியாதபடி ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் கூட வந்தாலும் அப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல யாருக்குள்ள பயம், போராட்டம், குழப்பம், வேதனை எதுவாக இருந்தாலும் இயேசு மக்கள் வினைப்போம் கட்டளை ஆண்டவரே. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வசனத்தை நாங்கள் உள்வாங்கி இதை நடக்கிறதுக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜீவ பலியோ உங்க கையில எங்க ஒப்படைக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்களே எங்களுக்கு கோஷனா இருந்து எங்களை நடத்துவதற்காக இயேசு நாம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.